ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேபிள் ட்ரிகர்ஸ், அதாவது டேபிள் லெவலில் என்னென்ன ட்ரிகர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரி, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ட்ரிகர்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போது ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடக்குது. ஈவெண்ட்னா என்ன? இப்போ ஒரு டேபிளில் நீங்கள் புதுசாக ஒரு ரெக்கார்டு வந்து இன்சர்ட் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அது வந்து ஒரு ஈவெண்ட். அந்த ஒரு ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன நடக்கணும்? ஓகே, ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணணுமா, இல்லை ஏதாவது ஒரு கேல்குலேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணணுமா, இல்லை ஏதாவது வேலிடேஷன் பண்ணணுமா அப்படிங்கிறது தான் வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ட்ரிகர். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு ஃபீல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு ஃபீல்டு இருக்குது, அந்த ஃபீல்டு வந்து சேலரி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த சேலரியில் வந்து என்ன ஆகக்கூடாதுன்னா லெஸ் தென் 5,000 யாருமே என்ட்ரு பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ யாராவது லெஸ் தென் 5,000 என்ட்ரு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 4,000 என்ட்ரு பண்ணாங்க. இது வந்து ஒரு ஈவெண்ட். ஸோ 4,000 என்ட்ரு பண்ணிவிட்டு அவங்க அடுத்த ஃபீல்டுக்கு போகும்போது நீங்கள் இந்த இடத்துல வேலிடேட் எழுதியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 4,000 கீழே எழுதியிருந்தா எரர் அப்படின்னு காமிக்கிற மாதிரி. ஸோ அந்த எரர்னுங்கிறது காமிக்கிறது இல்லையா, அதில் நீங்கள் வந்து எந்த ட்ரிகரில் எழுதுவீங்கன்னா ஆன் வேலிடேட் ட்ரிகரில் எழுதுவீங்க. ஓகே, ஸோ ட்ரிகர் அப்படிங்கிறது நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது ஏதாவது ஒரு மெத்தடை இன்வோக் பண்ணும், இல்லை ஏதாவது ஒரு வேலிடேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா நம்ம ட்ரிகர் எழுதுவோம். ஓகேவா? இப்போது எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்லையுமே ட்ரிகர்ஸ் இருக்கும். என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம வந்து படிப்போம், இல்லை படிச்சிருக்கோம் ஆல்ரெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிப்போம். டேபிளுக்கு நான் ஆல்ரெடி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். தென் பேஜ். ஓகேவா? இது போக நம்மளுக்கு டேபிள் எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அதாவது ஆல்ரெடி இருக்கிற மைக்ரோசாஃப்ட் டேபிள்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டேபிளை நீங்கள் வந்து ஏதாவது யூஸ் பண்ணிக்கணும், கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேபிள் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணலாம். ஆஸ் வெல் அஸ் பேஜ் எக்ஸ்டென்ஷனும் நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கோட் யூனிட்ஸ் இருக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம வேறு என்ன படிப்போம்னா ரிப்போர்ட்ஸ் படிப்போம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கிற மேஜர் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆப்ஜெக்ட்ஸ். இது போகவும் இருக்குது. பட் நீங்கள் பார்க்குற எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்லையுமே நீங்கள் என்ன படிப்பீங்க கண்டிப்பாக அப்படின்னா, என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா ட்ரிகர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஓகே, இது வந்து மேண்டேட்ரி கிடையாது. இட்ஸ் நாட் மேண்டேட்ரி டு பி ஆடட். ஓகே, நாட் மேண்டேட்ரி. ஆனால் உங்களுக்கு வேணும்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்பொழுது டேபிளில் என்னென்ன ட்ரிகர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான். டேபிளுங்கிற ஆப்ஜெக்ட். ஸோ இந்த டேபிளில் வந்து 2 டைப் ஆஃப் ட்ரிகர்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ டேபிளில் வந்து we have 2 types of triggers. ஸோ ட்ரிகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 டைப். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபிள் லெவல் ட்ரிகர், அதாவது ஓவரால் டேபிளுக்கு ஜென்ரலாக எழுதுகிற ட்ரிகர். அதுக்கப்புறம் ஃபீல்டு லெவல் ட்ரிகர். ஓகே, ஒரு ஃபீல்டுக்கும் தனித்தனியாக எழுதுவீங்க, அதுக்கான ஒரு ட்ரிகர். ஸோ ஓகே, ஸோ அப்போ டேபிள் லெவல் ட்ரிகரில் என்னெல்லாம் வரும், பேஜ் லெவல் ட்ரிகரில் என்னெல்லாம் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேபிள் லெவல் ட்ரிகர்னால் நீங்கள் என்ன எழுதுவீங்க அப்படின்னா ஜென்ரிக்காக டேபிள் எழுதுவீங்க. டிஃபால்ட்டாக இங்கே வந்திருக்கு பாருங்கள், 4 ட்ரிகர்ஸ் இருக்கா. ஆன் இன்சர்ட், ஆன் மாடிஃபை, ஆன் டெலிட், ஆன் ரீநேம். இதுவே ஃபீல்டு லெவல் ட்ரிகர் அப்படின்னா ஒரு ஃபீல்டுக்குள்ளேயும் எழுதுவீங்க. இது வந்து ஒரு ஃபீல்டு பிளாக். இந்த பிளாக்குக்குள்ளே நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு ட்ரிகர் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இதை டெலிட் பண்ணி இங்கே கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ட்ரிகர் காட்டுது உங்களுக்கு, ஆன் லுக்அப் அண்ட் ஆன் வேலிடேட். இந்த 2 ட்ரிகர் வந்து நீங்கள் எதுக்கு எழுதுவீங்கன்னா ஃபீல்டு லெவல் ட்ரிகருக்கு எழுதுவீங்க. ஓகேவா? ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன இதாகுது அப்படின்னா 2 டைப்ஸ் ஆஃப் ட்ரிகர், டேபிள் லெவல் அண்ட் பேஜ் லெவல். நம்ம இப்போ வந்து ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறது இந்த டேபிள் லெவல் ட்ரிகரும் இந்த பேஜ் லெவல் ட்ரிகரும் மட்டும்தான். ஓகே, ஸோ டேபிள் லெவல் ட்ரிகர் மட்டும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆன் இன்சர்ட், ஆன் மாடிஃபை, ஆன் டெலிட் அண்ட் ஆன் ரீநேம். இது நம்ம எந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ட்ரிகர் எதுக்கு அண்ட் இந்த ட்ரிகரோட ஒரு யூஸ் கேசஸ் மட்டும் தான் நான் காமிக்க போகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன ட்ரிகர், ஆன் இன்சர்ட் ட்ரிகர். ஸோ நீங்கள் எப்போவாவது ஒரு ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணுறீங்க உங்கள் டேபிளில். ஓகே, ஸோ உங்களோட டேபிள் இப்படி இருக்குது. யூஸ்வலாக நம்ம வந்து டேபிளில் எப்படி டேட்டாவை இன்சர்ட் பண்ணுவோம், இங்கேயோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டேபிள் இருக்குது. ஓகே, ஸோ டேபிள் இங்கே வந்து ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா, கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் நேமு, கஸ்டமர் ஏஜ், சேலரி,
அட்ரஸ் எல்லாமே இருக்கும். இப்போ இதுக்குள்ள நீங்க டேட்டாவை இன்சர்ட் பண்ணணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? யூ நீட் அ கார்ட் பேஜ். ஓகே, கார்டு பேஜ் உங்களுக்கு வேணும். அது வழியா நீங்க டேட்டாவை இன்சர்ட் பண்றீங்க. ஸோ ஒரு ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ட்ரிகர் நடக்கணும், ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஆன் இன்சர்ட்ல நீங்க எழுதுவீங்க. ஓகே, இமேஜின் உங்களுக்கு வந்து ஒரு இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்கு. ஒரு புதுசா ஒரு ப்ராடக்ட்டை வந்து நீங்க இன்வென்ட்ரி டேபிள்ல ஆட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாக் கவுண்ட்டை வந்து அப்டேட் பண்ணணும். ஓகே, அது வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் ரெப்ளிஷ்மெண்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணும். ஒரு வந்து ஸ்டாக் ஹோல்டர்ஸ்க்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அனுப்பணும். ஸோ இதெல்லாம் வந்து என்னது அப்படின்னா பாசிபிள் ட்ரிகர்ஸ். ஒன்ஸ் யூ ஆர் ஆடிங் அ ப்ராடக்ட் இன் டு அன் இன்வென்ட்ரி, ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்டாக்கு ஆட் பண்ண கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும், பர்ச்சேஸ் ஆர்டரை இது பண்ணணும், அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணும். இந்த 3 விஷயம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கணும், ட்ரிகர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆன் இன்சர்ட்டில் அதை நீங்கள் எழுதுவீங்க. ஓகேவா? ஸோ இது ஆன் இன்சர்ட் ட்ரிகரில் நோட்டிஃபிகேஷன் அனுப்பணும், இல்லை அலர்ட் கொடுக்கணும், ஈவன் நீங்கள் வந்து ஒரு யூசருக்கு அலர்ட் கொடுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் ஆன் இன்சர்ட்டில் எழுதுவீங்க. ஆன் மாடிஃபை. ஸோ இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி டேட்டா வந்து டேபிளில் இருக்குது. ஓகேவா? உங்களோட டேட்டா வந்து உங்களோட டேபிளில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமரோட டேட்டா வந்து டேபிளில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கஸ்டமர் 1, கஸ்டமரோட நேமு, கஸ்டமரோட அட்ரஸ், இது எல்லாமே இருக்குது. ஓகேவா? எல்லாமே இருக்குது. இப்போ நான் வந்து இந்த கஸ்டமரோட நேமை வந்து மாற்றணும், இல்லைன்னா கஸ்டமரோட அட்ரஸை வந்து மாற்றணும்னு நினைக்கிறேன். ஓகே, கஸ்டமரோட அட்ரஸ். இப்போ வந்து இதுக்கு முன்னாடி அவங்க வந்து வேறு ஏதோ ஒரு ஊரில் இருந்தாங்க, சென்னையில் இருந்தாங்க, இப்போ வந்து மும்பை போயிருக்காங்க, இல்லை அவங்க வந்து பெங்களூர் போயிருக்காங்க அப்படின்னா இந்த அட்ரஸை நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தட் இஸ் ஆன் மாடிஃபை. நீங்கள் மாடிஃபை பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஓகே, ஸோ இப்போ மாடிஃபை பண்ணும்போது நான் எதுக்கு இந்த ஆன் மாடிஃபை ட்ரிகர் எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து வேலிடேட் பண்ணும். லைக் உங்களோட அட்ரஸ், இல்லை நீங்கள் ஃபோன் நம்பரே அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபோன் நம்பர் வந்து 10 டிஜிட் நம்பராக தான் இருக்கா, ஆன் வேலிடேஷன்லாம் நடக்கணும். அதுக்கப்புறம் வேலிடேட் பண்ணலாம் சேஞ்சஸை. அதுக்கப்புறம் கஸ்டமரோட கான்டாக்ட் ஹிஸ்ட்ரி வந்து கரெக்டாக அப்டேட் ஆகிருக்கணும். ரீவேல்யூவேஷன் ஆஃப் த சேல்ஸ் பர்சன்ஸ். இப்போ வந்து சேல்ஸ் பர்சன்ஸ் இருப்பாங்க இல்லையா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் இருக்கிற அதே சேல்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது அதே டிஸ்கவுண்ட்ஸ், அதே ஆஃபர்ஸ் எல்லாமே மும்பையிலையும் இருக்காது. ஓகே, நீங்கள் முதல்ல சென்னையில் இருந்தீங்க, இப்போ மும்பைக்கு வந்துட்டீங்க. சென்னையில் இருக்கிற அதே ஆர்டர்ஸ் மும்பையில் இருக்காது, மும்பையில் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரியான ஆர்டர்ஸ் தான் உங்களுக்கு ஷோ பண்ணணும். கரெக்டாக? அண்ட் அவங்க வேறு என்னெல்லாம் வந்து ரெஃபரன்சஸ் வேணும், இந்த மாதிரி அட்ரஸஸ் எல்லாமே. இப்போ வந்து ஒரு சேல்ஸ் பர்சன் இருக்கார் சென்னையில், அவங்களுக்கு ஒரு சேல்ஸ் பர்சன் வந்து நம்ம அவங்களுக்குன்னு அலோகேட் பண்ணியிருப்போம். அதே சேல்ஸ் பர்சன் நீங்கள் அட்ரஸ் சேஞ்ச் ஆன உடனே வேறு ஒரு சேல்ஸ் பர்சன் அவங்களுக்கு அலோகேட் ஆகணும். அந்த சேல்ஸ் பர்சனுக்கு அவங்களுக்கு அப்டேட் போகணும். அதாவது இந்த சேல்ஸ் பர்சனுக்கும் அப்டேட் போகணும், அந்த சேல்ஸ் பர்சனுக்கும் அப்டேட் போகணும். ஸோ இப்போ வந்து இந்த சேல்ஸ் பர்சனுக்கு அவங்கள அலோகேட் பண்ணணும் இல்லையா? ஸோ ஏன் இந்த சேல்ஸ் பர்சனுக்கு அலோகேட் பண்ணணும்? அப்போ தான் வந்து ப்ராப்பரான அந்த இன்ஃபர்மேஷன், ஸோ மும்பைக்கு ரிலேட்டடான டேட்டா எல்லாமே இவர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவார். இவர்கிட்ட சென்னை சேல்ஸ் பர்சன் கிட்டேருந்து உங்களை ரிலீவ் பண்ணும். ஸோ இந்த இதெல்லாம் வந்து ஆன் மாடிஃபைல நம்ம எழுதுவோம். ஓகேவா? ஆன் மாடிஃபை ட்ரிகர். இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆன் டெலிட் ட்ரிகர். ஸோ ஆன் டெலிட் ட்ரிகரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஏதாவது ஒரு ஆர்டர் வந்து நீங்கள் டெலீட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏதாவது இஃப் யூர் டெலிட்டிங் அன் ஆர்டர், ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு அமேசான் வெப்சைட்டில் போய் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணுறீங்க. ஓகே, அமேசான் வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க, ஒரு லேப்டாப் வந்து ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அது ஷிப்மெண்ட்டுக்கு அதோட இன்வென்ட்ரி லெவல், அதாவது நீங்கள் ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ண உடனே அவங்களோட இன்வென்ட்ரி லெவல்லேருந்து அந்த ஒரு ஆர்டரை மைனஸ் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக? அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எப்படி ஷிப்மெண்ட் பண்ணும், 1 டே டெலிவரியா, இது எல்லாமே அங்கே ஆட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட டிரான்சாக்ஷன் அங்கே போயிருக்கும், காஸ்ட்டு நீங்கள் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ இப்போ வந்து சப்போஸ் நீங்கள் இந்த ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணுறீங்க ஆன் டெலிட்டிங் த ரெக்கார்ட், லைக் உங்களோட ஆர்டரை வந்து யூஆர் கேன்சலிங், விச் மீன்ஸ் தட் யூஆர் கேன்சலிங் த ஆர்டர். இப்போ கேன்சல் பண்ணும்போது என்ன ஆகணும் அப்படின்னா, இப்போ நான் இன்வென்ட்ரி லெவலில் ப்ளஸ் பண்ணணும், ஷிப்மெண்ட்டை வந்து டெலிட் பண்ணணும், ஷிப்மெண்ட் நடக்க போகிறது இல்லைங்கிறத சொல்லணும், அதே மாதிரி இந்த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் நடந்ததை ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ இவ்வளோ ப்ராசஸ் இங்கே பண்ணணும். ஸோ ஆன் டெலிட்டிங் ஸோ இந்த ஆன் டெலிட்டிங்கில் இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதலாம்.
ஓகே. அதே மாதிரி ஆன் ரீநேம். இப்போ எதையாவது நீங்கள் ரீநேம் பண்ணுறீங்க. இப்போ எப்போதுமே வந்து ஆன் ரீநேம் அப்படிங்கிறது வந்து பிரைமரி கீ ஃபீல்டோட உங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ பிரைமரி கீ ஃபீல்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்கார்டையும் யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு ஃபீல்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எம்ப்ளாயி ஐடிங்கிறது வந்து எம்ப்ளாயி டேபிளில் இருக்கிற பிரைமரி ஃபீல்டு. ஓகேவா? எம்ப்ளாயி ஐடி கண்டிப்பாக ஒரு ஆளுக்கும் இன்னொரு ஆளுக்கும் சேமாக இருக்காது. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பிரைமரி கீ ஃபீல்ட். இப்போ நீங்கள் ஏதாவது ரீநேம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எம்ப்ளாயியோட ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் இல்லைன்னா எம்ப்ளாயியோடது ஏதாவது ஒரு இது ரீநேம் பண்ணுறீங்க அப்படின்னா, அதை நீங்கள் இந்த ஐடியோட ரிலேட் பண்ணி வேறு எங்கெங்கெல்லாம் இந்த ஐடி கனெக்ட் ஆகிருக்கோ அதெல்லாம் பேஸ் பண்ணி அது வந்து அப்டேட் பண்ணிவிடும். ஓகேவா? See, rename is different, modification is different. Okay, you are just renaming it. ஓகே. ஸோ இந்த இது எல்லாமே வந்து என்ன ஆகணும் அப்படின்னா, இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே ஓகே, இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்களோட இந்த ட்ரிகர் ஈவெண்ட்டில் பேஸ்ட் ஆன் உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றணும். நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஓகே, நீங்கள் இங்கே வந்து லாஜிக் எழுதலாம். ஓகேவா? ஸோ அந்த லாஜிக் வந்து நீங்கள் அந்த ஆன் ட்ரிகர் ஈவெண்ட்டில் எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ ஆன் ரீநேம்க்கும் ஆன் மாடிஃபைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் ரீநேம் ட்ரிகர் வந்து எப்போதுமே ஒரு பிரைமரி கீ ஃபீல்டு பேஸ் பண்ணி தான் அது வந்து ஃபயர் ஆகும். ஓகே. அண்ட் இதோட பர்பஸே என்ன அப்படின்னா, பிரைமரி கீ சேஞ்சஸ் வந்து ஆகுது அண்ட் இட் என்ஷூர்ஸ் யுவர் இன்டெகிரிட்டி அண்ட் மேனேஜிங் த ரிலேட்டட் ரெக்கார்ட்ஸ். உங்களோட இன்டெகிரிட்டியும் உங்களோட டேட்டா இன்டெகிரிட்டியும் டேட்டா மேனேஜ் பண்ணுறதுக்கும் இது வந்து ப்ராப்பராக உங்களுக்கு மெயின்டைன் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்தராக இந்த எம்ப்ளாயி ஐடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்ப்ளாயி ஐடி வேறு என்னென்ன டேபிளெல்லாம் ரிலேட் ஆகிருக்கோ அது எல்லாத்துக்கூடையுமே இது வந்து உங்களுக்கு கரெக்டாக ப்ராப்பராக அப்டேட் ஆகிடும். வேறஸ் மாடிஃபைங்கிறது வந்து எம்ப்ளாயி ஒரு ஐடி யூனிக் ஐடியை பேஸ் பண்ணி கிடையாது. அது ஜென்ரலாக நீங்கள் எந்த ஐடிக்கு வேணாலும் நீங்கள் அந்த மாடிஃபிகேஷன்ஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? அண்ட் இந்த மாடிஃபையோட பர்பஸே என்ன அப்படின்னா, எந்த ரெக்கார்டில் நீங்கள் எந்த மாதிரியான சேஞ்சஸ் பண்ணாலும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ட்ரிகர் வந்து அப்டேட் பண்ணுறது தான் இந்த ஆன் அப்டேட். ஓகே. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே நான் சும்மா சிம்பிளாக உங்களுக்கு யூசருக்கு நீங்கள் வந்து ஒரு ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணிட்டீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறதுக்காக கூட நீங்கள் என்ன நோட்டிஃபிகேஷன் எழுதலாம். அந்த மாதிரி நீங்கள் மெசேஜ் மாதிரி கொடுத்தாலும் ஓகே, இங்கே லாஜிக்கே நீங்கள் எழுதினாலும் ஓகே, திஸ் ஒர்க்ஸ். ஓகே. ஸோ இதுதான் வந்து டேபிள் லெவல் ட்ரிகர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து ஃபீல்டு லெவல் ட்ரிகர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நன்றி.